தேங்க்யூ. யா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் மத்தியில் இருப்பது ஆண்டவருடைய கிருபை, அதே போல ஒரு ஒரு பாக்கியமாக எண்ணுகிறேன். சில நேரத்திலே என்னுடைய தமிழ் சில நேரத்தில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு போயிடும், இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்துடும். ஸோ என்னுடைய தமிழ் உங்களுக்கு புரியும் அல்லது உங்களுக்கு விளங்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். ரைட், விளங்கும்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காதான், புரியும்னு எதிர்பார்க்குறேன். ஒரு நிமிஷம் ஆண்டுடைய வசனத்தை பார்க்கறதுக்கு முன்பதாக ஒரு நிமிஷம் நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த நேரத்தில் எங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் இந்த புது வருடத்திலே, நாங்கள் ஆரம்பிக்கிற இந்த வருடத்திலே ஆண்டவர் எங்கள் மத்தியிலே எதை சொல்ல விரும்புகிறார் அல்லது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதை சாதிக்க விரும்புகிறார் என்பதை குறித்து நாங்கள் இந்த மத்தியான நேரத்திலே ஒரு 20 நிமிடங்கள் நாங்கள் தியானிப்போம். கண்களை மூடி ஒரு நிமிஷம் நாங்கள் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான ஆண்டவரே, இந்த அருமையான காலை மத்தியான நேரத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேச வேண்டும். இந்த காலை இந்த மத்தியான நேரத்திலே நாங்கள் உமக்கு செவி கொடுக்க, எங்களுடைய இருதயத்தை நாங்கள் புடமிட நீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசப்பா, உம்மை நாங்கள் இந்த இடத்துல வரும்படியாக கேட்கிறோம், எங்களோடு பேசும்படியாக கேட்கிறோம். நாங்கள் வந்த ஒவ்வொருவரும் வெறுமையாய் இந்த இடத்திலிருந்து போகாதபடி நீர்தாமே எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். உங்களோடு சேர்ந்து இருந்து தமிழ் பாடல்களை பாடுவது மிகவும் ஒரு அருமையான சந்தர்ப்பமாக இருந்தது. விசேஷமாக எமிலனுடைய பாட்டு அல்லேலூயா கர்த்தரையே பாடலை பாடும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், அதாவது 2012ஆம் ஆண்டு அவர் இருந்து போனதுக்கு முதன்பதாக, எத்தனை பேருக்கு எமிலனை தெரியுமோ தெரியாது, தெரிஞ்சவர்கள் இருக்கிறீர்கள். 2012ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு நான் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக நான் அவரோடு டெல்லியிலே ஒரு ஹோட்டலில் இருந்து நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் என்னுடைய கையை பிடித்து சொன்னார், தம்பி, நீ உனக்கு ஆண்டவர் கொடுக்குற ஊழியம் இது இல்லை. அந்த நேரத்தில் நான் செய்து கொண்டிருந்த வேலை வேறொரு வேலை. அவர் சொன்னார், ஆண்டவர் உன்னை இதிலும் பார்க்க ஒரு பெரிய ஊழியத்திற்கு அழைக்கிறார். அவர் சொன்னது, அந்த எமிலன் சொன்ன வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் காண்கிறோம். அநேகருக்கு நான் போகிற இடங்களில் எமிலனை தெரியாது, அதனால தெரிஞ்சவர்கள் இருக்கிற மத்தியிலே சொல்வதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். இந்த காலை நேரத்திலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்த வசனம் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 30ஆம் வசனம் வரையும். இந்த பகுதியை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இது புது வருஷத்துக்கு ஏண்டா இவன் இந்த வசனத்தை எங்களோட வாசிக்க சொல்லுறான்னு சொல்லி யோசிப்பீர்கள். அதாவது பிள்ளைகளை சாப்பிட்றதை பற்றியா நாங்கள் இந்த வருஷத்தை தொடங்கக்குள்ளேயே நாங்கள் வாசிக்கணும்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இதிலே நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க முடியும். இந்த கதையை நீங்கள் வாசிக்கும் பொழுது அல்லது இந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சில முக்கியமான விடயங்களை ஆண்டவர் எங்களோடு பேசுகிறதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த இடத்துல நான் என்னுடைய தலைப்பிலே கொடுத்தது ரெஸ்பான்ஸ், அதாவது நாங்கள் எவ்விதமாக பதிலளிக்கிறோம் என்பதை குறித்துதான ஒரு மொழிபெயர்ப்பு. நான் தமிழிலே எழுதும் பொழுது எழுதியிருந்தேன், நமது மறுமொழிக்கு ஒரு பாடம் என்று சொல்லி. மறுமொழி என்று சொல்லும் பொழுது அது வேர்பல், அது நாங்கள் வார்த்தையினாலே சொல்லுகிறது. ஆனால் ஆங்கில பதம் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லும் பொழுது அது வார்த்தையால் சொல்லுகிறது மட்டுமல்ல, எங்களுடைய செயலிலே காட்டுகிறது. எங்களுடைய செயலினாலே நாங்கள் எவ்விதமாக பதில் சொல்லுகிறோம் என்பதை குறித்து சொல்லுவதற்கு தமிழிலே எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு தனி சொற்பதம் இல்லை. அதனால்தான் நாங்கள் சில ஆங்கில வார்த்தைகளை நாங்கள் தமிழிலே சொல்லும் பொழுது 2-3 வார்த்தைகளை சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சரி, இந்த இடத்துல நான் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ள விரும்புவது, இந்த கதையை நாங்கள் கேட்டோம், இந்த கதையை நாங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் கேட்டோம். இந்த கதையிலே 4 கதாபாத்திரங்களை குறித்து அல்லது 4 விதமான மக்கள் குழுக்களை குறித்து இந்த வேதாம பகுதி சொல்லுகிறது. அதை பற்றி தான் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். அதாவது அந்த இடத்துல எவ்விதமாக மக்கள்
அவருடைய பிரதிபலிப்பை செலுத்தினார்கள். மக்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? விசேஷமாக இந்த 2 பெண்கள் அவர்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? அவர்கள் விதமாக அவருடைய பிரதிபலிப்பை செலுத்தினார்கள். இரண்டாவதாக அந்த ராஜாவினுடைய பிரதிபலிப்பு விதமாக இருந்தது, ராஜாவினுடைய மறுமொழிய விதமாக இருந்தது. மூன்றாவது, அந்த கதையை நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிக்கலாம், அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசியினுடைய பதில் விதமாக இருந்தது. மூன்றாவதாக, நான்காவதாக அந்த கதையை நீங்கள் தொடர்ந்து கீழ் வாசித்து கொண்டு போகும் பொழுது அந்த இடத்துல 4 குஷ்டரோகிகளை பற்றி வேதாகமம் பேசுகிறது. அந்த குஷ்டரோகிகளுடைய பதில் விதமாக இருந்தது. அதைத்தான் உங்கள் மத்தியிலே இந்த காலை நேரத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நீங்கள் இந்த கதையை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னார். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். எங்களுடைய வேதாமங்களை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். எங்களுடைய வேதாமங்களை நாங்கள் திருப்பிக் கொள்ளும் பொழுது இந்த இடத்திலே கொடுக்கப்பட்டதான பின்னணி, சிரியாவின் ராஜா அந்த இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகையிட்டிருந்தான். அவன் இஸ்ரவேல் தேசத்தை முற்றுகையிட்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிதான பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்தின் நிமித்தமாக உணவு விலைகள் அல்லது சாப்பாடின்மை, ஒரு பஞ்சம், ஒரு மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தள்ளப்படுகிறதை நாங்கள் இந்த வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம். அந்த நேரத்திலே அவர்கள் எவ்விதமாக அதற்கு முகம் கொடுத்தார்கள் என்பதை குறித்து தான் நாங்கள் இந்த கதையிலே நாங்கள் வாசிக்கிறோம். என்னுடைய சொந்த வாழ்க்கையிலே, நான் இலங்கையிலே, நான் யுத்த காலங்களிலே, நான் வளர்ந்த காலங்களிலே நாங்கள் கண்ணூடாக கண்டதுண்டு. எவ்விதமாக இந்த முற்றுகை அல்லது ஒரு இராணுவ கெடுபிடிகளிலே, இராணுவ மயமாக்கலிலே வாழ்ந்த ஒரு காலகட்டங்களிலே, இராணுவத்தின் கட்டுப்பாட்டிலே இருந்த மக்கள் எவ்விதமாக கஷ்டப்பட்டார்கள். சாதாரண உணவுக்கு அவர்கள் எவ்விதமாக கஷ்டப்பட்டார்கள் என்று சொல்லி எங்களுடைய கண்களினூடாக கண்டோம். விசேஷமாக உதாரணமாக சொல்லுவோம் என்று சொன்னால், சாதாரண ஒரு முட்டையின் விலை அந்த நேரத்தில் நான் சிறுவனாக இருந்த காலகட்டங்களில் ஒரு சாதாரணமாக ஒரு முட்டையின் விலை ஒரு 2 ரூபாவாக இருந்தது. ஒரு 2 ரூபாவாக இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த யுத்த பிரதேசங்களிலே ஒரு முட்டை சில நேரத்திலே 100 ரூபாயாக விற்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. அரிசி ஆயிரக்கணக்கான ரூபாய்களிலே விற்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. அதாவது ஒரு பசியின் கொடுமையினாலே வாழ்ந்த காலகட்டங்கள். அவ்விதமான ஒரு பின்னணியை பற்றித்தான் வேதாகம் இந்த இடத்துல குறிப்பிடுகிறது. நான் அண்மையிலே எங்களுடைய ஊழியத்தின் ஒரு பகுதியாக ஒரு சூடான் நாட்டை சேர்ந்த ஒரு சகோதரனோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் ஒரு எனக்கு கதையை சொன்னார். அவர் சந்தித்த ஒரு மனுஷன் யுத்தத்திலே இடம்பெயர்ந்து வந்து அவர்கள் இருக்கின்றதான பகுதியிலே அந்த மனிதனுடைய பிள்ளைகள், மனைவியும் பிள்ளைகளும் நிலத்திலே தண்ணீரை ஊற்றி அந்த மண்ணை குலைத்து சாப்பிடுவதை தகப்பனார் பார்த்து கொண்டிருந்ததை ஒரு ஜேர்னலிஸ்ட் எழுதியிருந்தார். அதாவது சாதாரணமாக களிமண்ணில் தண்ணியை ஊற்றி அந்த களிமண்ணை எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு அவர்களுக்கு பசி கொடுமை இருந்தது சூடான் நாட்டிலே. அது இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பொதுவாக எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 800 மில்லியன் மக்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இது நாங்கள் சரீர பிரகாரமான அல்லது உடல் ரீதியான பசியை குறித்து நாங்கள் பேசுகிறோம். ஆனால் ஆன்மீக ரீதியாகவும் அநேகர் இன்றைய நாட்களிலே பசியாகத்தான் இருக்கிறார்கள். ஸோ இந்த வேதாம பகுதியை நாங்கள் ஆராயும் பொழுது நாங்கள் உடல் ரீதியான பசியை மட்டுமல்ல, ஆன்மீக ரீதியான பசியை குறித்தும் சிந்திக்க தலைப்பட வேண்டும் என்று சொல்லி இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். கிட்டத்தட்ட 3 பில்லியன் மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை அறியாமல் இன்றும் ஆன்மீக பசிகளோடு இருக்கிறார்கள். நான் இலங்கையிலே ஒரு கடந்த 30 நாட்களாக நாங்கள் இலங்கையிலே இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது. விடுமுறையை கழிப்பதற்காகவும் அதே போல சில ஊழியங்களை செய்வதற்காகவும். அந்த நேரத்திலே முன்னாள் போராளி அல்லது முன்னாள் விடுதலை புலிகளைச் சேர்ந்த ஒரு சகோதரனோடு பேச அல்லது
அவரோடு கதைக்க எனக்கு அவரோடு பேச ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு காரியம், நான் இயேசுவை காணவில்லை, ஆனால் நான் சில மனிதர்களிடத்திலே நான் இயேசுவை கண்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று தான் அவருடைய பேச்சு அமைந்திருந்தது. அந்த நேரத்திலே நான் அவரோடு பேசுகின்ற பொழுது நான் அறிந்து கொண்டேன், அவர்கள் எவ்வளவு ஆவிக்குரிய ரீதியாக அல்லது ஆன்மீக ரீதியாக அவர் பசியாயிருக்கிறார்கள் ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு அல்லது ஆண்டவரை தெரிந்து கொள்வதற்கு. இந்த ஆன்மீக பசி என்பதை பற்றியும் உங்களோடு, அதாவது அறியப்படாத குழுக்கள், அறியப்படாத மக்கள் கூட்டம், இயேசுவை அறிந்து கொள்ளாத மக்கள் கூட்டம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் நாங்கள் வெளியே போனோம் என்று சொன்னால் வெண்பத்தில் எத்தனை பேர் இயேசுவை பற்றி அறிந்திருக்கிறார்கள்? அவர்கள் இன்னும் ஆன்மீக பசியோடு கடவுளை தேடுகிறார்கள் பிழையான இடங்களிலே. இந்த மாதிரியான ஒரு கான்டெக்ஸ்ட் அல்லது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை தான் இந்த வசனம் எங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறது. இந்த வசனத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இதனுடைய கொடூரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்று சொன்னால், மக்கள் நரமாமிசம் சாப்பிடுகின்ற அளவுக்கு. இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு கதை குறிப்பிடப்படுகிறது. இந்த 2 பெண்கள் அவர்கள் பசி தாங்க முடியாமல் தங்களுடைய சொந்த பிள்ளைகளையே நரமாமிசமாக சாப்பிடுவதற்கு தலைப்படுகிறார்கள், உண்ணுவதற்கு தலைப்படுகிறார்கள். இந்த நேரத்தில் கொடுக்கப்பட்டதான சம்பவம் அந்த ராஜாவினுடைய இயலாமை. ராஜாவினாலே எதுவுமே செய்ய முடியாது, அரசாங்கத்தினாலே எதுவுமே செய்ய முடியாது, பணம் இருந்தும் எதுவும் செய்ய முடியாது. அவர்கள் மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு அவர்கள் முற்றுகையினாலே, இந்த சிறிய அரசின் முற்றுகையினாலே, அந்த சிறிய ராஜாவின் முற்றுகையினாலே அவர்கள் மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டதை நாங்கள் வாசிக்கலாம். அந்த இடத்துல நாங்கள் நான் சொன்ன 4 குழுக்களை பற்றி நாங்கள் வாசிக்கிறோம். அதாவது முதலாவது மக்களுடைய, சாதாரண ஜனங்களுடைய கஷ்டம், அவர்கள் எவ்விதமாக அந்த இடத்திலே அதற்கு முகம் கொடுக்கிறார்கள் என்பதை குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். அந்த இடத்திலே வேதம் குறிப்பிடுகிறது அந்த 2 பெண்களும் ராஜாவினிடத்திலே வந்து அவர்கள் தங்களுடைய வேதனையை சொல்லுகிறார்கள். எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்பதை குறித்து அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த விதமான இயலாமை, புலியான இடங்களிலே பதிலை தேடி போடுகிற சூழ்நிலை, தங்களுடைய சொந்த முயற்சியினாலே தங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்வு செய்து கொள்வதற்கு மக்கள் எடுக்கின்றதான சந்தர்ப்பங்கள், தங்களால் முடியாது, நாங்கள் சரியான ஒரு பதிலை தெரிவு செய்ய முடியாது என்று சொல்லி வரும் பொழுது அவர்கள் எடுக்கின்றதான முடிவு மிகவும் கீழ்த்தரமான, மிகவும் துக்ககரமான சூழ்நிலைகளுக்கு அவர்கள் போகிறார்கள். அவ்விதமான ஒரு கதையை தான் நாங்கள் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். இவர்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த 2 பெண்களும் ராஜாவினிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், தங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் இப்படி சமைத்து சாப்பிட்டோம், இப்பொழுது அடுத்த நாள் சாப்பிட்டது கொண்டும் இல்லை. ராஜானுடைய பதிலை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், தொடர்ந்து ராஜா சொல்லுகிறான், நான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவராக வந்து எதுவும் செய்தாலே ஒழிய என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் ராஜானுடைய பதில். கடவுளா இறங்கினாலே ஒழிய இந்த இடத்துல எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கும் நாங்கள் அதை பார்க்கிறோம். தலைவர்கள், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய இயலாமை வரும் பொழுது மக்களை கைவிட்டு போகின்றதான சூழ்நிலைகள். திருச்சபையிலே கூட திருச்சபை தலைவர்கள் விசுவாசிகளை கைவிட்டு போகிறதான சூழ்நிலைகள். இவ்விதமான ஒரு சூழ்நிலையிலே தான் ராஜாவுடைய கோபம் எங்கே திரும்புகிறது? ராஜாவுடைய கோபம் திரும்புகிறது தீர்க்கதரிசியின் மேலே, எலிசாவின் மேலே அவனுடைய கோபம் திரும்புகிறது. அதே ஒரு சூழ்நிலையை இன்று சில நாடுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். இலங்கையிலே பார்க்கிறோம், நாங்கள் ஆஸ்திரேலியாவிலே கூட நாங்கள் பார்க்கிறோம். அதாவது தலைவர்களாலே முடியாத ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவருடைய கோபம் திருச்சபைக்கு எதிராக திரும்புகிறது. இன்றைக்கு இந்தியாவில் நடக்கிற சம்பவங்களை எடுத்து பார்ப்பீர்கள் சொன்னால்,
தலைவர்களாலே எதுவும் முடியாமல் போகும் பொழுது அவருடைய கோபம் அது அவர்களுடைய திருப்பம் திருச்சபைகளின் மேலே சபைகளின் மேலே திரும்பி சபைகளை உத்தரவுப்படுத்துகிறதான ஒரு சூழ்நிலையை நாங்கள் காண்கிறோம். அதே விதமான ஒரு வசனத்தை தான் நாங்கள் இந்த இடத்திலே வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிறது, மே காட் டூ சோ மீ அண்ட் மோ ஆல்சோ இஃப் ஹெட் ஆஃப் எலைஜா த சன் ஆஃப் ஷாபாட் ரிமைன்ஸ் ஆன் ஹிஸ் ஷோல்டர்ஸ் டுடே. அதாவது அந்த வசனத்தை 31வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம் என்று சொன்னால் 31வது வசனம் சொல்கிறது, ஆண்டவர் அவனுடைய கோபம், அந்த ராஜாவினுடைய கோபம் அந்த நிலைமைக்கு, அதாவது அந்த சிறிய ராஜாவினுடைய முற்றுகைக்கு அவனுடைய கோபம் சிறிய ராஜாவின் மேலே திரும்பவில்லை. அவனுடைய கோபம் திரும்புகிறது தேவ மனுஷனுடைய தலையின் மேலே. அவனை கொல்வதற்கு தடைப்படுகிறான். அதே விதமாகத்தான் இன்றைக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய கோபம், மக்களுடைய இயலாமை, தலைவர்களுடைய பிழை கடைசியாக திரும்புகிறது திருச்சபையின் மேலே, சபையின் மேலே, அல்லது தேவனுடைய பிள்ளைகளின் மேலே அவர்கள் அவருடைய கோபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார்கள். இந்த ரெண்டு விதமான பதில்களும், இந்த ரெண்டு விதமான ரெஸ்பான்ஸ்களும் இருக்கும் பொழுது தீர்க்கதரிசனுடைய ரெஸ்பான்ஸ் விதமாக இருந்தது. தீர்க்கதரிசிய விதமாக அந்த இடத்திலே அவன் அந்த சந்தர்ப்பத்துக்கு முகம் கொடுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் அவ்விதமாக ராஜா இப்பொழுது தீர்க்கதரிசியை கொல்லுவதற்கு முயற்சி செய்கின்ற பொழுது அவன் தன்னுடைய இராணுவத்தை அனுப்புகிறான் தீர்க்கதரிசியை கைது செய்து வரும்படியாக. வாசிப்பீர்கள் சொன்னால் எலிசா அந்த இடத்துல மிகவும் காம் அண்ட் கூல். அவனுக்கு எந்த விதமான ஒரு டென்ஷனும் இருக்கவில்லை. அவன் மிகவும் அமைதியாக இருந்தான். அவன் மிகவும் அமைதியாக இருந்ததை நீங்கள் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களிலே நீங்கள் வாசிக்கலாம். அவன் சொல்லுகிறான், ராஜனுடைய பிரதானிகள் அல்லது ராஜனுடைய வேலையாட்கள் அவனிடத்தில் வரும்பொழுது அவன் சொல்கிறான், நீங்கள் எதுக்குமே பயப்படாதீங்க, ஆண்டவர் ஒரு பிளானை வச்சிருக்கிறார், ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். இந்த நாளில இந்த அளவுக்கு இந்த விதமாக உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், இந்த விதமாக ஆண்டவர் உங்களுக்கு உணவை கொடுப்பார் என்று சொல்லும் பொழுது அந்த பிரதானியுடைய சொற்கள் மிகவும் கீழ்த்தரமான, மிகவும் இழிவான முறையிலே அந்த தீர்க்கதரிசியை அவன் அவமதிக்கிறான். அந்த அவமதிக்கும் பொழுது 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துல தீர்க்கதரிசி சொன்னது, நீ இவைகளை கண்களால் காண்பாய், ஆனால் நீ எதையுமே நீ இதில் அனுபவிக்க மாட்டாய். நீங்க தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது அதே விதமாக ஆண்டவர் சிறிய ராஜாக்களை ஓடிப்போக பண்ணுகிறார். அந்த இடத்துல அவருடைய பஞ்சம் இல்லாதொழிக்கப்படுகிறது, அவர்களுக்கு உணவு கிடைக்கின்றது. ஆனால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த பகுதியிலே அந்த தீர்க்கதரிசியினுடைய காமன் கூல், அதாவது ஆண்டவர் இதை செய்து முடிப்பார், ஆண்டவருக்கு இது முடியும் என்கிறதான ஒரு நம்பிக்கையிலே அவன் அந்த இடத்திலே தரித்திருக்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த விதத்திலுமே குறை வைக்க போவதில்லை என்பதான நம்பிக்கை அந்த தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கையில இருந்தது. கடைசியாக நீங்கள் பார்க்கின்ற 4வது குழுக்கள், 4வது மக்கள் கூட்டத்தை நாங்கள் பற்றி வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த இடத்திலே 4 குஷ்டரோகிகளை குறித்து வேதாகம் சொல்லுகிறது. யார் இந்த குஷ்டரோகிகள்? குஷ்டரோகிகள் அலங்கத்தின் வெளியே, அதாவது கோட்டை வாசலுக்கு வெளியே வைக்கப்பட்ட ஒரு வகையிலே நாங்கள் சொல்லுவோம் என்று சொன்னால், ஆங்கிலத்திலே நாங்கள் சொல்லுவோம் அன்டச்சபிள்ஸ், அல்லது மிகவும் கீழ்த்தரமான முறையிலே வைக்கப்பட்டவர்கள், சமூகத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள், சமூகத்திலே மிகவும் தாழ்த்தப்பட்ட ஸ்தானத்திலே வைக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் இஸ்ரவேலுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வருவதாக இந்த வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கும் தெற்காசியாவிலே, இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கு
சுவிசேஷத்தை கொண்டு போகிறார்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் மூலமாகத்தான் ஆண்டவருடைய வசனம் கொண்டு போகப்படுகிறது. ஒரு காலத்திலே எவ்வளவுக்கு அதிகமாக மக்களை தாழ்த்தினார்களோ, உதாரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம் இருந்து வந்தவர்கள் உங்களுக்கு தெரியும். உதாரணமாக நாசரேத் பகுதியில் எடுத்துக்கொள்வோம்னு சொன்னால், அந்த இடத்துல எந்த அளவுக்கு சமூகத்தை தாழ்த்தி வைத்திருந்தார்களோ, ஆண்டவர் அந்த அளவுக்கு அந்த சமூகத்தை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முதல் எந்த அளவுக்கு தலித்துகள் அல்லது கீழ் ஜாதியினர் என்று சொல்லி மக்களை ஒதுத்து வைத்திருந்தார்களோ, அந்த அளவுக்கு ஆண்டவர் அதே மக்களை பாவித்து அவர்களை இன்றைக்கு உயர்த்தி வைத்திருக்கிறார். உயர்வான நிலையில மற்றவர்களை பார்க்கிலும் ஆண்டவருடைய கிருபை தாழ்த்தி வைக்கப்பட்டவனுக்கு அதிகமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு அவர்கள் தாழ்த்தப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், இந்த 4 குஷ்டரோகிகளும் என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் பாளையத்துக்குள்ளே போய் அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த இடத்துல சிறியரை ஆண்டவர் ஓட விட்டார். அவர்கள் ஓடி போய் விட்டார்கள். அவர்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த நற்செய்தியை எங்களுக்கு மட்டும் வைத்திருந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய தண்டனை எங்கள் மேல் வரும், ஆண்டவருடைய தண்டனை எங்கள் தலையின் மேல் வரும், நாங்கள் இதை வைத்திருந்தோம் என்று சொன்னால். அவர்கள் போய் அந்த பிரதான இடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லது அந்த அலங்கத்தின் வாசலில் இந்த காவலாளிகளுக்கு இதை சொல்லுகிறார்கள், ஆண்டவர் இதை செய்தார் என்று சொல்லி. இந்த 4 விதமான மக்களுடைய, இந்த 4 விதமான குழுக்களுடைய பிரதிபலிப்பை குறித்து நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் எவ்விதமாக அந்த சந்தர்ப்பத்துக்கு முகம் கொடுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கின்ற பொழுது, நாங்கள் எங்கே இருக்கிறோம்? இன்றைக்கு திருச்சபையிலே இந்த முதலாவது தமிழ் ஆராதனையிலே உட்கார்ந்திருக்கிற நாங்கள், இந்த வருடத்திலே நாங்கள் எந்த நிலைமையிலே நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம்? நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் இவர்களோடு, இந்த 4 குழுக்களோடு எங்களை ஒப்பிட்டு பார்ப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் எங்களை ஆஸ்திரேலியாவிலே கொண்டு வந்து ஆஸ்திரேலியாவில் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களை வைத்திருக்கிற பொழுது, நாங்கள் இந்த 4 பேரோடு நாங்கள் எங்களை எங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம்? நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம், நாங்கள் இன்று எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறதானது என்ன? ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிறதான இந்த வசனம் என்ன என்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்ப்பது நல்லம். நாங்கள் கொரிந்தியரிலே வாசித்த பகுதிகள் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவர் கீழ்த்தரமானவைகளை தெரிவு கொண்டு, அதாவது யாருக்கு உபத்திரவம் இருந்ததோ, யாரை கீழ்த்தரமாக வைத்திருந்தார்களோ, யார் தேவையில்லை என்று எண்ணப்பட்டதோ அவர்களை வைத்து ஆண்டவர் கனமானவர்களாக மாற்றினார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது எழுதுகிறான். அதே போல இந்த இடத்திலே இந்த தீர்க்கதரிசியும் இந்த குஷ்டரோகிகளும் எந்த அளவுக்கு அவர்கள் தாழ்த்தப்பட்டு வைத்திருந்தார்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர்களை அந்த இடத்திலே கனப்படுத்தினார். நீங்கள் என்ன விதமான பின்னணியில் இருந்து வந்திருக்கிறீர்கள் சொல்லி எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்று எனக்கு சொல்லி தெரியாது. ஆனால் நாங்கள் எல்லோரும் பலதரப்பட்ட பின்னணிகள் இருந்து வந்தவர்கள், பலதரப்பட்ட பின்னணிகள் இருந்து வந்தவர்கள். ஆனால் ஆண்டவர் எங்களை பாவிக்க தலைப்படும் பொழுது, ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவிக்க தலைப்படும் பொழுது, நாங்கள் எப்படி அதற்கு முகம் கொடுக்கிறோம்? நாங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கும் பொழுது, நாங்கள் இக்கட்டான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து கொள்ளும் பொழுது நாங்கள் எவ்விதமாக அதற்கு முகம் கொடுக்கிறோம் என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து பார்க்க இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு, இந்த மாலை வேளையிலே நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நாங்கள் இந்த ராஜாவை போல தலைப்படலாம், மற்றவர்கள் மேலே பிழையை போடுவதற்கு முயற்சி செய்யலாம். இந்த ராஜாவை போல என்னால் ஒன்று முடியாது என்று சொல்லி நாங்கள் போகலாம். அல்லது இந்த 2 பெண்களைப் போல நாங்கள் மிகவும் அன்கன்வென்ஷனல், அதாவது வித்தியாசமான முறையிலே நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுடைய கைகளில் எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை கூட நாங்கள் செய்யலாம். அல்லது நாங்கள் இந்த தீர்க்கதரிசியை போல, இந்த குஷ்டரோகிகளைப் போல நாங்கள் எவ்வளவுதான் தாழ்த்தப்பட்டிருந்தாலும், எவ்வளவுதான் நாங்கள்
மிகவும் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் நாங்கள் ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன, ஆண்டவரிடத்திலே தங்கியிருந்த ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் செய்வதற்கு தலைப்படலாம். இந்த காலை நேரத்திலே இதை தியானிக்கும்படியாக உங்களுடைய அன்போடு அழைக்கிறேன். இந்த விஷயத்தை, அதாவது இந்த கதையிலிருந்து, இந்த சுருக்கமான கதையிலிருந்து, இந்த சம்பவத்திலிருந்து ஆண்டவர் இந்த காலை நேரத்திலே உங்களோடு என்னத்தை பேசுகிறார் அல்லது எதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வாஞ்சிக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி உங்களை அன்போடு அழைக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறதான அப்பா, இந்த காலை நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் நீர் எங்களோடு பேசியதற்காகவுமே நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய சூழ்நிலைகளிலே, எங்களுடைய இயலாமைகளிலே, எங்களுடைய நெருக்கங்களிலே நாங்கள் எவ்விதமாக அதற்கு முகம் கொடுக்கிறோம் என்பதை குறித்து நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு நன்றி. ஏசப்பா, இந்த காலை நேரத்திலும் நாங்கள் எவ்விதமாக அதற்கு முகம் கொடுக்கிறோம் என்பதை குறித்து சிந்திக்கவும், நாங்கள் உம்மிலே சார்ந்து நாங்கள் தீர்மானங்களை எடுப்பதற்கும் எங்களுக்கு உதவி செய்தரலும். இயேசுவே, இந்த காலை நேரத்திலே நாங்கள் உம்மிடத்திலே சார்ந்து உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து, ஆண்டவரே, உம்முடைய நற்செய்தியை, உம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விதத்திலே எங்களை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஏசப்பா, இந்த காலை நேரத்திற்காக, இந்த மாலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் வந்த ஒவ்வொருவரும் இந்த இடத்துல வெறுமனே போகாதபடி இயேசுவே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் வருகிற வாரங்களில் இந்த இடத்துல வரும்பொழுது நீர் எங்களோடு பேசினீர். என்னுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. நான் உமக்காக இந்த வருடத்திலே ஏதாவது ஒன்றை சாதிப்பேன் என்று சொல்லி வரத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்தும், உதவி செய்யும், கிருபை அருளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென்.